வணக்கம் மக்களே. இப்போலாம் வந்துட்டு இந்த யூடியூப்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் வந்துட்டு ஒரு ஹெவி காம்படிஷனே வந்துட்டு இல்லை. அதுக்கு வந்து காம்படிஷனாக வந்துட்டு ஒரு ஆப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலான் மஸ்க் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு போல் வந்து நடத்தியிருக்காருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்துகிற போலுக்கு வந்து 70% பேர் வந்துட்டு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் என்ற ஆப் வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும். அது வந்துச்சுன்னா இந்த யூடியூப்க்கும் இன்ஸ்டாக்கும் வந்துட்டு ஹெவியான காம்படிஷன் இருக்கும், நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த காம்படிஷன் வந்து வேணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வேணுமா வேணாமான்றது இங்கே வந்துட்டு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு போல் வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% பேர் வந்துட்டு அந்த போலுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. 70% பேர்னா ஒரு 10 லட்சக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒயின் என்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீலு அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு 6 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு பண்ணுறதாங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சில பிரபலங்களாக இருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால், கிங் பேச், டேவிட் டோப்ரிக், இவங்களாம் வந்துட்டு அப்போ அந்த ஒயின் ஆப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு செலிப்ரிட்டியாக இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலத்தில் வந்து அவர் பண்ணது வந்து எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஃபியூச்சரோட ஐடியா வந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. யாருக்கு தெரியும், அவரே கூட ஐடியா வச்சுருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவரோட எக்ஸலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலு ஷார்ட் வந்துட்டு போடுற மாரி எல்லாம் கிடையாது. அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்மளோட கருத்தை வந்து தெரிவிக்கலாம், எதிர்ப்பை தெரிவிக்கலாம் தவிர நம்ம வந்துட்டு ஒரு விஷயம்லாம் வந்துட்டு எதுவுமே வந்து போட முடியாது. ஸோ அவருக்கு வந்து அது ஒரு நீண்ட காலமாக வந்துட்டு வருத்தமாக இருக்கு போல். நம்ம இவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு எதுவுமே இல்லையே, நம்ம வெறும் இந்த கருத்து தெரிவிக்கிறதுக்கு அப்புறம் எதனா ஒரு நியூஸ் அது போடுற மாதிரி தானே இருக்குது எக்ஸ் தளம். பட் இவங்க கூட காம்படிஷன் எதுவுமே இல்லையே, இவங்க மட்டும்தானே கேமில் வந்து விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. காம்படிஷனுக்கு ஒருத்தர் இருந்தால் தானே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு இதை வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் வந்து இவரே வந்து ஒயின்ன்ற அந்த ஆப்பை வந்துட்டு வாங்கிட்டு கூட இவர் வந்து யூடியூப்க்கும் இன்ஸ்டாக்கும் வந்துட்டு காம்படிஷனாக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த ஒயின் ஆப் வந்தால் எல்லாருக்குமே வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு இந்த இன்ஸ்டா யூடியூப் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரமோஷனாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.